ஒரு ஊரில் ஒரு காடு இருந்தது. அந்த காட்டில் சிங்கம், புலி, கரடி, மயில், மான், முயல் எல்லோரும் வாழ்ந்து வந்தார்கள். அந்த காட்டில் சிங்கமும் முயலும் ரொம்ப நல்ல நண்பர்களாக இருந்தார்கள். சிங்கம் மாமிசம் சாப்பிட்டாலும் முயலை மட்டும் ஒருபோதும் சாப்பிடாது. ஏன்னா அது முயலோட ரொம்ப நெருங்கிய நண்பன். ஒரு நாள் அந்த முயல் ஒரு தோட்டத்துக்குள் போய் கேரட் சாப்பிடத் தொடங்கியது. அப்போது தோட்டக்காரன் அதை பார்த்தான். இந்த முயலை சமைத்தா நல்ல கறி கிடைக்கும் என்று நினைத்தான். அவன் முயலை பிடித்து வைத்துக் கொண்டான். முயல் அழுதது. அதை கேட்டு சிங்கமும் கவலைப்பட்டது. சிங்கம் உடனே அந்த தோட்டத்துக்கு ஓடி வந்து முயலை காப்பாற்றியது. அப்போது சிங்கம் சொன்னது, இந்த தோட்டத்துக்கு வரக்கூடாதுன்னு நான் முன்னாடியே சொன்னேனே, நீ கேட்கல. சரி, வா போகலாம். முயல் குதித்து குதித்து சிங்கத்துடன் ஓடிச் சென்றது. அந்த நேரம் தோட்டக்காரன் அங்கே வந்தான். சிங்கத்தை பார்த்ததும் அவன் பயந்து, ஐயோ சிங்கம் என்று அலறினான். சிங்கம் அவனை பார்த்து அங்கேயே நின்றது. பிறகு சிங்கமும் முயலும் காட்டுக்குள் திரும்பி போனார்கள். காட்டுக்குள் வந்ததும் சிங்கம் முயலிடம் சொன்னது, இந்த மாதிரி தோட்டங்களுக்கு போகாதே. நான் இந்த காட்டின் ராஜா. இங்கே எங்கே வேண்டுமானாலும் பழங்கள், காய்கள், புல் எல்லாம் சாப்பிடலாம். யாரும் உன்னை தடுக்க மாட்டார்கள். முயலும் சரி என்று கேட்டது. அதற்கு பிறகு சிங்கமும் முயலும் நல்ல நண்பர்களாக சந்தோஷமாக வாழ்ந்தார்கள்.